ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வாட்ஸ்அப் பயனர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அம்சத்தை தான் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இனி அதனால் உங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ பண பரிவர்த்தனைகளை அதிகரித்து புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டுமின்றி சர்வதேச நாடுகளிலும் தற்போது யூபிஐ விரிவடைய தொடங்கியுள்ளது. அதுவும் யூபிஐ செயலிகள் மூலம் யாருக்காவது பணம் அனுப்ப வேண்டும் என்றால் எந்த சிரமமும் இல்லாமல் சில வினாடிகளில் பணம் அனுப்ப முடிகிறது. இந்த நிலையில் வாட்ஸ்அப் நிறுவனம் விரைவில் இந்தியாவில் யூபிஐ லைட் பேமெண்ட் ஆப்ஷனை அறிமுகப்படுத்தும் என தகவல் கசிந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் V2.25.5.17 பீட்டாவில் யூபிஐ லைட் ஆப்ஷன் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பீட்டா வெர்ஷனில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே வாட்ஸ்அப் பயனர்களுக்கு யூபிஐ லைட் ஆப்ஷன் விரைவில் அறிமுகம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் யூபிஐ லைட் வந்தால் கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயலிகளுக்கு மிகவும் பெரிய போட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக யூபிஐ லைட் என்பது யூபிஐயின் எளிய பதிப்பாகும். அதுவும் இது நெட்வொர்க் வசதி இல்லாத பகுதிகளில் உள்ள மக்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டது. சிறிய அளவிலான தொகை அனுப்புவதற்காக இந்த புதிய லைட் அதாவது யூபிஐ லைட் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதேபோல் இணைப்பு குறைவாக உள்ள பகுதிகளிலும் யூபிஐ லைட் மூலம் மக்கள் பணம் அனுப்புகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர எளிதாக பணம் செலுத்த முடியும் என்பதே இதன் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இது முற்றிலும் பாதுகாப்பானது. அன்றாட செலவுகள் மற்றும் சிறிய அளவில் பணத்தை அனுப்புவதற்கு யூபிஐ லைட்டை பயன்படுத்தலாம். இது தவிர மோசமான நெட்வொர்க் உள்ள பகுதிகளில் எளிதாக பணம் அனுப்ப முடியும் சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியாவை நோக்கிய அரசின் முயற்சிக்கு யூபிஐ லைட் பெரிதும் பங்களித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தான் வாட்ஸ்அப் நிறுவனமும் விரைவில் இந்த யூபிஐ லைட் ஆப்ஷன் அறிமுகப்படுத்த தயாராக வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது வாட்ஸ்அப் யூபிஐ லைட் பீட்டா பதிப்பில் இருக்கிறது. எனவே இது சோதனையில் இருக்கலாம் என்பது குறிக்கிறது. விரைவில் இந்த வாட்ஸ்அப் யூபிஐ லைட் ஆப்ஷன் வந்தால் அனைவரும் பயனுள்ளதாக வகையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப் நிறுவனம் அவ்வப்போது புதிய அம்சங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி சமீபத்தில் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ்களை டெக்ஸ்ட்டுகளாக மாற்றும் டிரான்ஸ்கிரிப்ட் அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக சில முக்கிய மீட்டிங்கில் யாராவது இருக்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கேட்க முடியாது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த புதிய அம்சத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வசதியின் மூலம் வருகின்ற வாய்ஸ் மெசேஜை உடனே டெக்ஸ்டாக மாற்றி படிக்கலாம். சரி, இப்போது இந்த புதிய அம்சத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது வாட்ஸ்அப் ரைட் கார்னரில் உள்ள 3 புள்ளிகளை கிளிக் செய்யணும். அடுத்து செட்டிங் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இந்த செட்டிங்ஸில் பல்வேறு ஆப்ஷன்கள் இருக்கும். ஆனால் அதில் இருக்கும் சேட் என்பதை தேர்வு செய்யணும். அதன் பேர் வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் என்பதை ஆன் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் ஆன் செய்தவுடன் எந்த மொழியில் டெக்ஸ்ட்டுகளாக மாற்ற வேண்டும் என்பதை கேட்கும். தற்போது 4 மொழிகள் மட்டுமே சேர்க்கப்படலாம் சொல்லியிருக்காங்க. தற்போது இங்கிலீஷ் பலராலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் இங்கிலீஷை தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போது செட்டப் நவ் என்பதை கிளிக் செய்து உங்களது வாய்ஸ் மெசேஜ்களை லாங் ப்ரெஸ் செய்து டிரான்ஸ்கிரிப்ட் என்பதை கிளிக் செய்தால் வாய்ஸ் மெசேஜ்களை டெக்ஸ்டாக மாற்றி படிக்கலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் அம்சம் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த ஆண்டு பல்வேறு புதிய அம்சங்களை கொண்டு வரும் என்பது கூறப்படுகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வாட்ஸ்அப் தளத்தில் வரும் ஒவ்வொரு அம்சங்களும் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.